எல்லாருக்கும் மாலை வணக்கம். இதில் படிக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குறோம்? இந்த ஏகல் கிராமத்தான் மூலியமாக இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னு தெரியுமா? மிஸ்டர் விஷால், வனிதா கோவர். We are learning computer here. Correct? நம்ம இங்கிலீஷ் புரியுதா? இப்போ இதுக்கு வந்ததுக்கு ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேல ஈவினிங் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ we welcome Mr. Vishal and Sri Manida Jara to this August function. It is because of you this area is getting educated by computer. We are giving the computer education at the lowest class 600 rupees. To lower that fees, only a registration charge towards certificate and the maintenance of current affairs. So we thank you all. I will hold this time and take more time. Hello. கம்ப்யூட்டர் சென்டரில் இந்த நாள் படிச்சிருக்கீங்க. அதில் உங்களுடைய அனுபவத்தை சொல்றதுக்கு பதில் சின்ன பசங்க அந்த யங்ஸ்டர் பேட்ச் அதை சின்ன பசங்க அது யாரும் சொல்லலாம். சும்மா சொல்லு, உனக்கு எப்படி இருக்கு சொல்லு. எந்திரி, ஸ்டேஜ் பேர் இருக்க கூடாது. லோகித், அடுத்து நீ பேர் சொல்லு. என்ன கிளாஸ்? என் பெயர் ஜெகத். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டரே தெரியாது. இந்த ஆஃபர்ன்றது நானே கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோன்னே எங்கள் அம்மா சேர்த்து விட்டாங்க. வந்த புதுசுலலாம் எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே எப்படி செய்யறது, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குமானே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயத்தெல்லாம் மீறி எங்கள் சார் சொன்னார், இதெல்லாம் ஈஸி தான், கற்றுக்கிறது ஈஸி தான்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உதவின வனிதா மிஸ்ஸுக்காகவும் விஷால் சாருக்கும் எனது வணக்கம். ஏன்னா அவங்க உதவுனதுனால தான் இன்றைக்கி நான் கம்ப்யூட்டரில் இப்போ என்னை ஆப்ரேட் பண்ண சொன்னால் கூட எனக்கு தெரிகிற அளவு அவங்க உதவி பண்ணதுனால தான் இவ்வளோ நான் கற்றுருக்கிறேன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்த சாருக்கு எனது நன்றி. இந்த கம்ப்யூட்டரில் நம்மளால இப்போ கற்றுக்கிட்டது மூலமாக நம்ம எங்கேயாச்சும் நம்மளை விட்டால் கூட நம்மளால இப்போ எக்ஸல் செய்ய தெரியுமா, எக்ஸல் செய் அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் வருது. அதுக்கு அந்த தைரியம் வர்றதுக்கு இங்கே உள்ள எல்லாருமே தான் எனக்கு காரணம். ஒரு வாட்டி அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த கம்ப்யூட்டர் தெரியும். எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, சார் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. நல்லா எம்எஸ் வேர்டு, எக்ஸலு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் நல்லா செய்யணும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது. பிள்ளைங்க 3 பசங்களை வச்சுக்கிட்டு கேட்டு வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாமல் போகுது. கம்ப்யூட்டர் நான் கற்றுக்கிட்டேன். படிக்கணுங்கிற ஆசை நிறையா. வீட்டில் வசதி இல்லாதனால தான் படிக்கல. யாருக்கு படிக்கணும் ஆசை உங்களுக்கா? சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க. படிக்கணுங்கிற ஆசை அதிகம். மன்னார்குடியிலேருந்து வர்றேன் சார். மன்னார்குடியிலேருந்து தான் வர்றேன். 3 பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டு தான் நான் வர்றேன். கொஞ்ச நாளாக தான் நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் மேலும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் பேர் என்ன பண்ணிட்டு? 12th படித்தேன். இங்கே என்ன படிக்கிறீங்க? இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வாரமாக தான் நான் வந்துட்டு இருக்கேன். எல்லாம் நிறைய நிறைய கடை எல்லாமே இருந்தாலும் டைப்பிங் கிளாஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் கிளாஸ் கிடையாது. சரி, இங்கே வந்துட்டு நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டாதான் இந்த ஊரில் படிப்பு சம்மந்தமாக எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்புறம் தான் இந்த ஏகல் ராமதாஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து லோ காஸ்ட்டில் எனக்கு வந்து இந்த கோர்ஸ் சொல்லி தராங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பையன் 8th படிக்கிறான். கார்த்திகேயன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். மேலத்து படத்தில் இந்த இது இருக்கிறது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என் பையனை ஆர்வமாக வந்து நான் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னான்.
வந்து உள்ளிக்கோட்டையிலேயே இருக்குது, ஃபீஸ் வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால சைக்கிளில் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது யோசித்தேன், என்னடா அவ்வளோ ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது, எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னு. ஆனால் நல்லா தான் சொல்லி தருவாங்க. ஆனாலும் பாதி பேர் வந்து என்னென்னா அவ்வளோவா நிறைய பேர் வந்து வரதில்லை, விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. ஆனால் இப்போ இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்துட்டு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு போனோம் அப்படின்னா அது நல்லா நான் வந்து அதிகமாக படிக்கிற ப்ளஸ் தான் படிச்சிருக்கேன். நான் படிக்க முடியாதது என் பையன் படிக்கிறதுன்னு முதல் மாணவனை என் பையனை சேர்த்துட்டேன். இந்த மாதிரி என் பையனுக்கு நல்ல எப்படி சொல்கிறதுனா உள்ளார என்னென்ன பொறுமையாக ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அதுமாதிரி ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்துட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார், சந்தோஷம். அவன் இந்த வனிதா கேரான், அவன் அவன் யூஎஸ்லேருந்து உங்களை பார்க்கணுங்கிறது தான் வந்துருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து இந்த குழந்தைங்களாம் என்ன கற்றுக்குறாங்க, உங்க சென்டர் வச்சுருக்காங்க, என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் உங்கள்கிட்ட பேசுறதுக்காகவே வந்திருக்காங்க. இப்போ அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அவங்க பேசுவாங்க, எல்லாரும் அமைதியாக இருந்து கேட்டு. வணக்கம். நான் இங்கே ஒரு வருஷமும் சம்மர் வெக்கேஷன் இங்கே தான் இருந்திருக்கேன். நான் இங்கே உள்ளிக்கோட்டையிலேருந்து எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, உள்ளிக்கோட்டையில் இருக்கிறீங்க, அதனால சொல்கிறேன். எங்கள் வீடு இங்கே எங்கள் அம்மா இங்கே பிறந்து வாழ்ந்தவங்க. சுப்பிரமணிய தேவர் பேத்தினா அம்பிகாபதி PS கோவிந்தராஜோட அவங்க 2 பேரும் எங்களுக்கு மாமா. அதனால நான் இந்த ஊரில் தான் சம்மர் ஒரு சம்மரும் வந்து 10th வரைக்கும் இங்கே இருந்திருக்கேன். நான் விஷால 25 வருஷம் ஆச்சு. இந்த ஒரு மாதம் முன்னாடி தான் எங்களுக்கு 25th ஆனிவர்சரி. நாங்கள் யூஎஸ்லேருந்து ஏர்டெல் 10 வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம ஊரில் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு என்ன கம்மியாக இருக்குது யோசிச்சு கொஞ்சம் பார்த்தபோது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் இங்கே ஒன்றும் இல்லை, பசங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் எங்கள் ஏர்டெல் ட்ரஸ்டோட ஒர்க் பண்ணினோம். எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணினாங்க. நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து படிக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடுத்ததான் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப ஃபேமிலிஸில் யாராவது இந்த மாதிரி வந்து கண்டினியூ பண்ணினாங்கன்னா இந்த மாதிரி சென்டர் நடத்தலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி 4 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இங்கே பசங்க வந்து சேர்ந்த போது தான் நம்ம ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணணுன்றது எங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தாலும் பசங்க இங்கே வரலன்னா நாங்கள் அதை சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால எங்களோட கோரிக்கைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், வந்து இந்த மாதிரி இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நல்ல டீச்சரும் இருக்காங்கன்றது நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கே சர்டிஃபிகேட் நான் தரதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் இங்கே படித்த போது இப்போ போய் நம்ம அமெரிக்காவில் போய் வேலை பார்ப்போம். வேலை மட்டும் இல்லை, நானும் விஷாலும் கம்பெனி நடத்தினோம். கம்பெனி நடத்தி அமெரிக்காவில் இருக்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எங்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் நாங்கள் 600 பேர் வச்சு கம்பெனி நடத்தியிருக்கோம். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு என்ன மெயினாக ஆர்வமாக இருந்து படிப்பாங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது அதான் தோணுது, நீங்கள்லாம் ஆர்வத்தோடு படிக்கிறீங்க. அதுக்கு மெயின் சப்போர்ட்டு உங்கள் தாயிங்க. ஸோ ரிமெம்பர் அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட் தட். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்கன்னா நானும் சந்தோஷமாக இருக்கேன் இல்லையா? அதனால உங்கள் அம்மாவுக்கெல்லாம் எப்போதும் போய் தேங்க்ஸ் சொல்லுங்கள், சரியா? அதுக்கப்புறம் ஒழுங்காக படிங்க. படித்தா நம்மளால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நான் இப்போ எங்கள் வர்ஜீனியாவில் இருக்கேன். கவர்னருக்கு டைரெக்டாக ஒர்க் பண்ணுறேன் வாலண்டியராக. போய் பேச்சுவார்த்தையில் நான் கவர்னர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த அளவு நம்ம இங்கே உள்ளிக்கோட்டையில் சம்மரில் என்னன்னா நாங்கள் இங்கே எருமாடு பின்னாடி போயிட்டு இருப்போம். அங்கேருந்து கவர்னர் பின்னாடி போய் பேசுறதுன்னா உங்களாலையும் முடியும். எல்லாரும் நல்லா படிங்க, சமத்தா இருங்க, அம்மா பேசுறதையும் கேளுங்க, சரியா? பண்ணுவீங்களா எல்லாரும்? எஸ்ன்னு சொல்லுங்க. இங்க ரொம்ப பேருக்கு நம்ம சீக்கிரமா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடுவோம், சரியா? ஓகே, தேங்க்யூ. I am really thankful we had this opportunity to be in front of all of you.
It's really very proud for us to come here, meet with all of you who have benefited from the computer center. After this thing is over, stay and come talk to us, tell us what more can be done with the center. Do you need more classes, more teacher, more laptop, anything, how to make it better, right? So we can continue to improve it. We want to make sure as many people can take benefit of it as possible. So right now I think we have weekend classes, regular evening classes, 5:30, 7 10 o'clock up to 7:30 daily classes. Weekday classes, then Daily. Sabari. 10 to 7. On weekend also, Sabari. 10 to Sabari. 2:30. Right. Sabari. So that's wonderful. What we are hoping is that you pick up the skills that can get you employment in places like government jobs or in places where you are doing the accounting work, those kind of things. That way it translates into direct improvement in the salaries for people. So if you need more courses that can help you become more employable, that will be our wish. So let us know if there are things like that that we can arrange. One more certificate, sir. All right. Jagat. போட்டோ எடுக்க முடியாது தனியாக வீடு நம்ம ஏக்கல் கிராமத்தினுடைய திருவாரூர் பிரசிடென்ட் கல்யாணம் ஐயா அவர்கள் வனிதா கேடாம் அவர்களுக்கு மரியாதை. இப்போ நீங்கள் ஒரு சென்டருக்கு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி யாரும் ட்ரைனிங் கொடுத்தோ யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. காமனாக ஒரு 5-6 பசங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க கமெண்ட் நடத்திட்டு போயிடுவாங்க. சார் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்களால சொல்லி கொடுக்க முடியல, எங்கள் பையனை பார்க்குறாங்க அப்படின்னா என்னையோ யாரையோ ஒரு பொண்ணுக்கு பண்ணிப்பாங்க. இது வந்து இவ்வளோ ஃபீஸ் கம்மியாகும், இவ்வளோ தெளிவாகவும் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. நான்லாம் இது வந்து 10,000 ஃபீஸ் கட்டி இந்த டிப்ளமோ முடித்தேன். இதில் பாதி அளவு சொல்லி கொடுக்குறாங்க, ஃபீஸ் ரொம்ப கம்மி. எல்லா பசங்களும் இது விளையாட்டுன்னு நினைக்காம நல்ல விதமாக கற்றுக்கணும். அதுதான் இந்த கிராமத்தின் சார்பாக திரு பரணீஸ்வரன் சார் அவங்க வந்து கிராமத்துக்கு இந்த சென்டர் எவ்வளவு முக்கியம் தேவை அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த பில்டிங் பிடிக்கிறதுல இது எல்லாத்துக்கும் நிறையா பக்கபலமாக இருந்து நிறைய விஷயம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இதோடைய தேவை அந்த விஷயத்தை பற்றி தேங்க்ஸ் சொல்றதுக்காக பேசணுங்க. இப்போ அவங்க வந்து இருக்கிறாங்க. மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஏகல் கிராமோமா ஃபவுண்டேஷன் ஜார்க்கண்டில் ஆரம்பிச்சது. ஜார்க்கண்டில் மலைவாழ் மக்களுக்கு வந்து இந்த கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆரம்பித்த இந்த ஏகல் கிராமோமா ஃபவுண்டேஷன் வந்து அளவுக்கு வந்துருக்காங்க. கம்ப்யூட்டர் வேலை கூட கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்கும் வந்து இந்த கல்வி அறிவு கம்ப்யூட்டர் அறிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்காக பல்வேறு விதத்தில் ஃபுல் டைமாக முழு நேரமாக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்க பல்லாயிரக்கணக்கான முன்னணியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஏகல் கிராம ஃபவுண்டேஷன் வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். கணினி பயிற்சி மையம் நமக்கு வந்து உதவி செய்த நமக்கு இந்த அமைப்புக்காக அறுபாடுபட்டு பல்வேறு விதத்தில் உதவி செய்த காரியத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு சிறப்பாக நமக்கு நிறைய உதவி செய்த தாயிலும் கொண்ட வனிதா கேராம் அவர்களுக்கு வந்து இந்த சமயத்தில் நம்ம புள்ளிக்கோட்டையில் இருக்கிற மையம் அமையிலிருந்து வாய்ப்பளித்த அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி கடன் கொடுக்குறோம். அதை உங்களிடம் சொல்லுவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவங்க இவங்களும் ஒருத்தவங்க. அடுத்து பரணீஸ்வரன் சார்.
படிக்க முடியலங்கிறதா நிஜம். ஏன்னா நானும் ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து வந்த பையன் தான். எனக்கு ஆட்டோகேட் படிக்கணும்னு ஆசை. அந்த தினம் முடியல. அதுக்கப்புறம் நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் சொல்ல, நான் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க முடியலன்னு நான் போனேனோ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு இன்ஸ்ட்ரக்டராகவே போனேன். அது அந்த விஷயங்கள்லாம் தாண்டி இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 600க்கு உங்களுக்கு கோர்ஸஸ் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ண முடியுமான்றது. என்னால் நான் எப்படி உங்களுக்கு சொல்லித் தரணும், அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு உங்களை நான் தயார் பண்ண முடியும். ஆனால் உங்களை நீங்கள் தான் உங்களோட ஆர்வத்தை பொறுத்தா நீங்கள் கற்றுக்கிறது எந்த அளவுக்குங்கிறது உண்டு. நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வரதுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாமல் விருப்பம் இல்லாத மாதிரி இருக்காங்க. உங்கள் பசங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள். நானும் நிறைய எஃபோர்ட்லாம் போட்டிருக்கேன். கொண்டு வாங்க, நிறைய பேருக்கு பயனடையட்டும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் மன்னார்குடி சைடு போனாலும் சரி, இல்லை தஞ்சாவூர் சைடு போனாலும் சரி, நான் படித்த ஆட்டோகேடுக்கு இப்போதைய ஃபீஸ், கரண்ட் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பேசிக் ஆட்டோகேடு மட்டும். அதையுமே இவங்க கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேஷன்லாம் லேட்டராக பார்த்துக்கலாம், கற்றுக் கொடுக்க முடிஞ்சால் கற்றுக் கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பை நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. என்னோட கனவா இருந்த ஒரு படிப்பை நான் இன்னொருத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இலவசமாக சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. நான் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு வந்து இந்த ஊரில் உள்ளவங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். Oh